ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம PandasAI அதாவது LLM மூலமாக எப்படி நம்மளுடைய டேட்டா அனாலிசிஸை துரிதப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம PandasAI பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட GitHub பேஜில் போய் பார்த்தோம்னா chat with your database, அதாவது SQL, டேட்டா ஃப்ரேம், CSV ஃபைல் இது போன்ற டேட்டாவோட எப்படி சேட் பண்ணி அதுலேருந்து நம்ம அந்த இன்சைட்ஸ், அதாவது அந்த டேட்டா மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஏஐ மூலமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைப்ரரியை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை பற்றி நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம், சார்ட் வரைய சொல்லலாம். ஸோ சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து விஎஸ் கோடெலாம் யூஸ் பண்ணாமல் கூகுள் கொலாப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கூகுள் கொலாப்க்கு போயிடலாம். அதில் நியூ நோட் புக் அழுத்திக்கோங்க. ஸோ கூகுள் கொலாப் வந்து ஃப்ரீ, அதில் எதுவும் செட்டப்பும் தேவையில்லை. அதனால தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ஃபுல் ப்ராஜெக்ட் செட்டப் ஒன்றும் தேவையில்லை. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். இதை உங்களுடைய நோட் புக் டைட்டிலை நீங்கள் மாற்றிக்கலாம் என்ன வேணாலும். நான் சும்மா chat with your data using Groqன்னு போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம பிப் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதாவது பேக்கேஜ் PandasAIங்கிற பேக்கேஜை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஆகும். இங்கே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த நோட் புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ரைட் சைடில் கனெக்டிங் காட்டுது. ஸோ அது கனெக்ட் ஆகின பிறகு தான் நம்மளுடைய பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம Groq போகிறோம். ஸோ Groq தான் வந்து LLM யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஃப்ரீ API. ஸோ OpenAI, Gemini அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இது வந்து இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் மூலமாக சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு API கீ தேவைப்படுது, அதை தான் நம்ம இங்கேருந்து பெற போகிறோம். ஸோ இதில் ஒரு டெய்லி லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் API கீஸ் இருக்குது, அதை அழுத்தி இங்கே நியூ API கீ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கணும் நீங்கள். ஸோ நான் PandasAI டெமோ அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணிடுங்க இதை. ஸோ காப்பி பண்ணி நம்மளுடைய நோட் புக்கில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம், API கீன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே API கீ அப்படிங்கிற வேரியபிளில் நம்மளுடைய அந்த API கீயை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த API கீ நான் அப்புறமா ரிவோக் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கீ யூஸ் பண்ணுங்கள், இது என்னுடைய கீ. அண்ட் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி சீக்ரெட்ஸ், அந்த API கீஸ், பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக இப்படி ஸ்டோர் பண்ண மாட்டோம். பட்டு அதுக்கு என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுவோம் சேஃபாக, செக்யூராக. அப்போ தான் யாருக்கும் அது எக்ஸ்போஸ் ஆகாது. நான் இங்கே வந்து சிம்பிளான ஒரு டெமோ பண்ணுறதுனால நம்ம இந்த நோட் புக்லேயே இதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மேலே உள்ள பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கெர்னல் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ரீஸ்டார்ட் செஷன்னு கொடுத்துருங்க. ஸோ சில பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுறது மிக நல்லது. ஸோ அப்போ தான் அந்த என்வாயர்மெண்ட்டில் நம்மளுடைய பேக்கேஜ் அங்கே இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செல்லை டெலீட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம லாங்செயின் Groq, அதாவது அந்த Groq வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சில லைப்ரரிஸ்லாம் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேமோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால பேண்டாஸ் தேவைப்படுது. அதற்கு பிறகு வந்து நம்ம அந்த PandasAI, அதாவது நம்ம சொன்ன அந்த ஏஜென்ட்லேருந்து ஸ்மார்ட் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதுக்கப்புறம் Groq. ஸோ நம்ம அந்த LLMோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து இந்த பேக்கேஜ் உருவாக்கும். ஸோ அடுத்தது நம்ம அந்த API கீயை ரன் பண்ணுறோம். இங்கே நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா ஃப்ரேம் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இது ChatGPT மூலமாக தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு கிராசரி சேல்ஸ் டேட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ஐட்டம் இருக்குது, எவ்வளோ விலை போயிருக்கு, எவ்வளோ விற்றுருக்காங்க, என்ன பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, UPI கார்டா அப்படின்ட்டு. ஸோ இது கூட தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்ம அந்த LLM மாடல் என்னன்னு இனிஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே Groqல போய் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஸோ டாக்குமெண்டேஷன் அழுத்தி மாடல்ஸுங்கிற அந்த இது டேப் அழுத்துனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் வந்து Groq சப்போர்ட் பண்ணுது. ஒவ்வொரு மாடலோட இன்ஃபர்மேஷனும் அந்த கான்டாக்ட்ஸ் விண்டோ எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது. அதோட ஒரு டீட்டெயிலான கார்டு கூட இருக்குது, அதை நீங்கள் அழுத்தி பார்க்கலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்க லாமா 3.2 கூட அங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ லாமா 3.1 8B இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த நேம் நீங்கள் காப்பி பண்ணி இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதோடு சேர்த்து நம்ம API கீ, ஸோ நம்மளுடைய ஓன் Groq API கீ என்னவோ அதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம ஏற்கனவே மேலே சேவ் பண்ணிட்டனால அதை நம்ம API கீ = இந்த பர்டிகுலர் வேரியபிள் நேம், அதாவது API_ கீயில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இனிஷியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முதல்ல வந்து DF = ஸ்மார்ட் டேட்டா ஃப்ரேம், அதாவது நம்ம மேலே கொடுத்துருக்குற அந்த டேட்டாவை வந்து ஸ்மார்ட் டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறோம். அதாவது PandasAI ஏஜென்ட் இருக்குல்ல,
பேண்டாஸ் ஏஐ ஏஜென்ட்டில் உள்ள டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறோம். ஸோ நம்ம ராவாக இருக்கிற பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேமை அந்த பேண்டாஸ் ஏஐக்குள்ளே இந்த ஏஜென்ட்டோட நம்ம மாற்றுறோம். ஸோ இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட், ஸ்மார்ட் டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து உருவாக்குது. இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதனால தான் அது வந்து எல்எல்எம்மோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க இந்த லைப்ரரியில். ஸோ அந்த எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இதோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபியூ கொஷின்ஸ் நீங்கள் வந்து திங்க் பண்ணி வச்சுருக்கலாம், இந்த டேட்டாவோட நம்ம என்னென்ன கேட்கலாம் அப்படின்ட்டு. நான் முதல்ல வந்து விச் டேட் ஹேஸ் த ஹையஸ்ட் டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ. ஸோ எந்த 2 டேட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 1st and 2nd டிசம்பர். அதில் எந்த டேட்டில் வந்து அதிகப்படியான சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து 1st டிசம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குது. இருக்கிற 2 நாளில் வந்து 1st டிசம்பர் தான் அதிகமாக சேல்ஸ் நடந்திருக்கு. அடுத்தது நம்ம அந்த 1st டிசம்பர் அன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து இந்த ரைஸு, ஃப்ளார், மில்க் அது எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1250 + 600 + 1800. ஸோ இது மூணையும் சேர்த்து 3650 வருது. ஸோ இதே தான் நம்ம அதனுடைய எல்எல்எம், இந்த பேண்டாஸ் ஏஐ மூலமாக அந்த எல்எல்எம்மோட அவுட்புட்டும் அதே தான் 3650. ஸோ இதை நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து சில சார்ட்ஸ் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து ட்ரா பார் சார்ட் ஷோவிங் the total sales revenue by date. ஸோ எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது டேட் மூலமாக வந்து பார் சார்ட் மூலமாக பார்க்குறோம் இங்கே. ஸோ ஃபஸ்ட் நாள் அதிகமாக இருக்குது, 2வது நாளுக்குள்ள சேல்ஸும் இருக்குது. ஸோ அதே போல் இன்னொரு பை சார்ட் வரைய சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ட்ரா பை சார்ட் ஷோவிங் த டோட்டல் சேல்ஸ் ரெவன்யூ பை பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தட், டிஃப்ரெண்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம். கேஷ், யூபிஐ, கார்டு. ஸோ இது வந்து எத்தனை சதவீதம் இருக்கிற 5 ரோவில் எத்தனை சதவீதம் கேஷ், எத்தனை சதவீதம் யூபிஐ, எத்தனை சதவீதம் கார்டு அப்படிங்கிறத வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். வந்து ஒரு கோடுமே நமக்கு தேவைப்படலை. நம்ம எல்எல்எம்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறோம், அதுவே எல்லாத்தையும் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மளுடைய டேட்டா அனாலிசிஸை வந்து குயிக்காக ஈஸியராக மாற்றுறதுக்கு தான் பேண்டாஸ் ஏஐ தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம் இப்போ. ஸோ முதல்ல நம்ம தேவையான பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பேண்டாஸ் ஏஐ, க்ராக்கு, பேண்டாஸ் கூட சில நேரத்துக்கு இருக்காது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் க்ராக்கோட ஏபிஐ கீ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் இல்லை சிஎஸ்வி ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய எல்எல்எம் வந்து இனிஷியேட் பண்ணுறோம். என்ன மாடல் வேணுமோ சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேண்டாஸ் ஏஐயில் அந்த டேட்டா ஃப்ரேமை வந்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி டேட்டா எல்எல்எம் கூட பேசுகிறதுக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்குது. அந்த முதல் கேள்வி இருக்குது, நம்ம கேட்குற 2வது கேள்வியும் அந்த ஹிஸ்ட்ரியில் ஸ்டோர் பண்ணியிருக்குது. பட் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வந்து ஸ்டில் அந்த ஒரு நம்பர் 3650 தான். ஸோ அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணியும் பார்த்தோம். அதே நேரத்தில் சார்ட்ஸும் வரையுது. ஸோ பேண்டாஸ் ஏஐ வந்து உங்களுடைய அனாலிசிஸை வந்து ஸ்மார்ட்டராக, ஈஸியராக ஆக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டில் இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஓன் அனாலிசிஸும் நம்ம ஸ்டில் பண்ணணும். பட் இட்ஸ் a குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.